சர்ச்சில் நிறைய பேகனிசம் இன்வால்வ் ஆகியிருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்ற வேர்டுக்கு ஒரிஜினல் க்ரீக் அப்புறமா ஹீப்ரூ மீனிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சர்ச் அப்படின்ற ஒரிஜினல் வேர்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரீக் செக் பண்ணலாம். க்ரீக்கில் சர்ச் அப்படின்றதுக்கு ஒரிஜினல் மீனிங் வந்து எக்லீசியா. இதோட டெஃபினிஷன் என்னதுன்னா an assembly, a religious congregation. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா அசம்பிளின்னு சொல்லலாம், அதையும் காங்கிரிகேஷனும் சொல்லலாம். பேசிக்காக ரெண்டுமே ஒன்று தான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து எக்லீசியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஒரு பில்டிங் ஆஃப் பீப்புள் ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிறது கிடையாது. இதே ஹீப்ரூவில் பார்க்கலாம். ஹீப்ரூவில் ஆக்வால், இதுக்கு டெஃபினிஷன் இதுவும் அசம்பிளி, கான்வொகேஷன், காங்கிரிகேஷன் சேம் மீனிங்ஸ் தான் இருக்குது. கான்வொகேஷனாக an assembly of person called together to a meeting. பேசிக்காக ஹீப்ரூலையும் க்ரீக்லேயும் கொடுத்துருக்க ஒரிஜினல் வேர்ட்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தான் மீன் பண்ணுதே தவிர ஒரு பில்டிங்கை மீன் பண்ணலை. ஸோ சர்ச் அப்படின்றது ஒரு ஒர்ஷிப் பண்ணுற பிளேஸ் கிடையாதுன்னா சர்ச் அப்படின்றது என்னது? அதுக்கு நம்ம அந்த சர்ச் அப்படின்ற ஒரிஜினல் வேர்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்கணும். இதை வந்து எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஆன்லைன் etymology.comல இருக்கேன். இப்போ சர்ச் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஓல்ட் இங்கிலீஷ் சிர்சி பிளேஸ் ஆஃப் அசம்பிளேஜ் செட் அசைட் ஃபார் கிறிஸ்டியன் ஒர்ஷிப் த பாடி ஆஃப் கிறிஸ்டியன் பிலீவர்ஸ். பேசிக்காக இதை வந்து செர்சி இல்லைனா சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்க பிளேஸை இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கண்டினியூ பண்ணுவோம். கிறிஸ்டியன் கலெக்டிவ்லி எக்லீசியல்ஸ் அத்தாரிட்டி ஆர் பவர் ஃப்ரம் புரோட்டோ-ஜெரமிக் கிரிக்கா சோர்ஸ் ஆல்சோ ஆஃப் ஓல்ட் சாக்ஸ்மோன் கிரிக்கா, ஓல்ட் நார்ஸ் கிரிக்கா. பேசிக்காக இந்த சர்சி அப்படின்ற வேர்டை வேறு ஏரியாவில் வேறு மாதிரி கூப்பிட்ருக்காங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து செர்சி அப்படின்னு கூப்பிட்றாங்க, கீழே வந்து கிர்ஜா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ இந்த வேர்டு வந்து லைட்டாக மாறுது, ஆனால் மீனிங் வந்து ஒன்று தான். இன்னும் கூட கொஞ்சம் கீழே பார்க்கலாம். திஸ் இஸ் பாசிபிளி சி எக்ஸ்டென்ஷன் நோட் invalidly borrowed via an unrecovered Gothic word from Greek கிரியாக்கியா. எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில, பட் சம்திங் இங்கே க்ரீக் வேர்ட்லேருந்து இந்த சர்சி அப்படின்ற வேர்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்சிக்கும் க்ரீக்குக்கும் என்ன சம்மந்தம், இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? சர்சி அப்படின்றது ஒரு க்ரீக் காடோட பேர். காட் இல்லை, காடஸ். இங்கே இருக்குது பாருங்கள், சர்சி. இதே சர்சி தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. சர்சி இங்கே ஒரு லைன் மிஸ் பண்ணிட்டேன், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆஃப் த லார்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லார்ட் அப்படின்றதுக்கு ஹீப்ரூ டெஃபினிஷன் வந்து பால் அப்படின்னு அர்த்தம். பால் அப்படின்றது ஒரு பேகன் காட், பேல் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வார்த்தை தான் மாறும், பட் லார்ட் அப்படின்றதுக்கு ஒரிஜினல் ஹீப்ரூ மீனிங் வந்து பேகன் காட். இவங்க ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தான்னு ஃபஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. எதை ஒர்ஷிப் பண்ணுறேன்னு சொல்லலை, கிறிஸ்டியான் தான் சொல்கிறாங்க. பட் கீழே இருக்க மீனிங் வந்து லார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் வர ஸ்லைட்ஸில் காமிக்கிறேன், அதுக்கும் மீனிங் இருக்குது. ஸோ எனிவே சர்ஸ் அப்படின்றது ஒரு க்ரீக் காடஸ். இங்கே என்சைக்ளோபீடியாவில் இருக்குது. சர்சி கெர்கி பேசிக்காக ரெண்டுமே ஒன்று தான். இங்கே முன்னாடி கொடுத்துருக்க மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுற விதம் மாறுது, பட் மீனிங்ஸ் வந்து அதே விஷயந்தான். இந்த டோட்டலாக இந்த சர்சி அப்படின்றது க்ரீக்கிலேருந்து வருது. க்ரீக்கில் போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு காடஸோட நேம் அது. சர்சி எ mythological sorceress whom Homer calls a fair-locked goddess, a daughter of Helios by Poseidon Pers. ஹீலியோஸ் அப்படின்றது ஒரு சன் காடோட டாட்டர் தான் இந்த சர்சி. இந்த சர்சியை தான் இங்கே ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக இப்போ மாடர்ன் டேஸில் சர்ச் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த பில்டிங்கோட ஒரிஜினல் ஆரிஜின் வந்து ஒரு காடஸோட நேம்லேருந்து வருது. சர்சி அப்படின்ற ஒரு காடஸ், க்ரீக் காடஸ். இன்னும் கூட கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லணும்னா ஹீலியோஸ் அப்படின்ற சன் காடோட டாட்டரோட பேர் தான் சர்சி. இந்த சர்சி அப்படின்ற வேர்டை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சர்ச் அப்படின்னு சொல்லி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சர்ச் அப்படின்ற வேர்டுக்கும்
பைபிளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பைபிள் வந்து ஒரு அசம்பிளி தான் சொல்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் சொல்கிறாங்க, ஒரு ஒர்ஷிப் பண்ணிகிட்ருக்க பிளேஸ் கிடையாது. அப்படியே பார்த்தா கூட ஒரு க்ரீக் காடோட நேமை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எதுவுமே பிப்ளிக்கல் கிடையாது. சன் காடுக்கும் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சர்ச் அப்படின்ற வேர்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ எனிவே இப்போது சர்ச்சு எதுக்கு சண்டே போயிட்டு இருக்காங்க, எதுக்கு சண்டே ஒர்ஷிப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது கேத்தலிட்டிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச், இது வேட்டிக்கனோட ஒரு பேஜ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதில் இருக்குது. ஒன் செகண்ட், இங்கே இருக்குது பாருங்கள். அப்சர்வ் த சாபத் டே டு கீப் இட் ஹோலி. சாபத் டே அப்படின்றது சாட்டர்டே, இதுதான் பைபிளில் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஆனால் கேத்தலிக் சர்ச் வந்து சாபத்தை வந்து சாட்டர்டேலேருந்து சண்டேக்கு மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாபத் டே அப்படின்ற அந்த டைட்டிலை மாற்றி லார்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கூட நிறையா இருக்குது. இங்கே 2190 பாருங்கள், த சாபத் which represents the completion of the first creation has been replaced by Sunday, which recalls the new creation inaugurated by a resurrection of Christ. ஜீசஸ் வந்து ரெசரக்ட் ஆன டே அப்படின்றதுக்காக சண்டேவை வந்து சாபத் மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேட்டிக்கனோட பேஜில் தான் சொல்லியிருக்காங்க. 2 இடத்துலையுமே லார்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, லார்ட்ஸ் டே அப்படின்னு போட்டிருப்பாங்க, சாபத்னு போட்டிருக்க மாட்டாங்க. இதே தான் இங்கே சர்சி பற்றி நம்ம செக் பண்ணும் போதும் அங்கே லார்ட்னு தான் போட்டிருந்தாங்க, எந்த லார்ட்னு போடல. ஸோ இந்த லார்ட் அப்படின்றது எதை அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, லார்ட் அப்படின்னு ஹீப்ரூவில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா அது வந்து பேல்னு வரும். பேல் இல்லைன்னா பால், ரெண்டுமே ஒரே வேர்டு தான், ப்ரொனவுன்சியேஷன் மாறும். இந்த வேர்டுக்கு பேகன் காட் அப்படின்னு சொல்லி அந்த மீனிங் வரும். மாஸ்டர் ஆர் லார்ட், தட் இஸ் யூஸ்டு ஃபார் வேரியஸ் காட்ஸ் who were patrons of cities in the Levant and Asia Minor. பேசிக்காக லார்ட் அப்படின்ற வேர்டுக்கு ஒரிஜினல் மீனிங் வந்து பேல் அப்படின்றது ஒரு ஃபால்ஸ் காட். வேட்டிக்கனோட ஒரிஜினல் வெப்சைட்லேயே சாபத்து வந்து சாட்டர்டேலேருந்து சண்டேக்கு மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது சாபத் டே அப்படின்றத அந்த டைட்டில் கூட மாற்றிட்டு லார்ட்ஸ் டே அப்படின்னு வச்சுருக்காங்க. லார்ட்ஸ் டே அப்படின்னா இந்த பேகன் காடோட நேம். அது பேசிக்காக பேல் அப்படின்ற பேகன் காடுக்கு தான் இந்த சண்டே ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். Catholic Church admits they made the change. ஒரிஜினல் அவங்களோட பேஜ்லேயும் இதான் போட்டிருக்காங்க. நம்ம ஹிஸ்ட்ரிலையும் கூட கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். The Roman Emperor Constantine, a former sun worshipper, இங்கே எதுக்காக இப்போ சண்டே ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். The Roman Emperor Constantine, a former sun worshipper, professed conversion to Christianity, though his subsequent actions suggest the conversion was more of a political move than a genuine heart change. Constantine named himself bishop of Catholic Church and enacted the first civil law regarding Sunday observation in 321 AD. கான்ஸ்டன்டைன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சன்காடாக ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகிட்டு சண்டே ஒர்ஷிப்பை கொண்டு வந்தார். அது முன்னாடி வரைக்கும் சண்டே ஒர்ஷிப்புன்றது ஒரு விஷயம் கிடையாது. பேகன்ஸ் மட்டும்தான் சண்டே ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பைபிளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க சாபத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாபத் அப்படின்றது சாட்டர்டே. இங்கே ஒரு குவாட்டு கூட இருக்குது, அதையும் பார்க்கலாம். On the venerable day of the sun, let the magistrate and people reside in cities rest, and let all the workshops be closed. In the country, however, persons engaged in agriculture work may freely and lawfully continue their pursuits, because it often happens that another day is not so suitable for grain growing or for vine planting, lest be neglecting the proper moment for such operations, the bounty of heaven should be sought. சண்டே ஒர்ஷிப் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் வந்து
கிறிஸ்டியானிட்டியில் இருக்க மாதிரி எதுவுமே கிடையாது. காட் பற்றி எதுவுமே பேசலை. ஜஸ்ட் நீங்கள் சண்டே ஒர்ஷிப் பண்ணுங்கள், அக்ரிகல்ச்சர் அந்த விஷயம் மட்டும் விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. பேசிக்காக கான்ஸ்டன்டைன் வந்து பைபிளை ஃபாலோ பண்ணலை. ஜஸ்ட் அவர் வந்து சன் ஒர்ஷிப்பர் அப்படின்ற அந்த டைட்டில் இருந்து கிரைஸ்ட் ஒர்ஷிப்பர் அப்படின்னு சொல்லி டைட்டிலை மாற்றிருக்காரு. வேறு எதுவுமே கிடையாது. இங்கே சேஞ்சிங் த சாபத்தில் கூட இதை பற்றி போட்டிருக்காங்க. அட் திஸ் டைம் த கேத்தலிக் சர்ச் டிக்ரீட் 59 கேனன் லாஸ். இது எப்போ நடந்துச்சுன்னா கான்ஸ்டன்டைன் வந்து பிஷப்பாக மாறின அந்த டைமில். சன் ஒர்ஷிப்பை விட்டுட்டேன், நான் வந்து பைபிளை தான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கான்ஸ்டன்டைன் சொல்லி பிஷப்பாக மாறினார். ஆனால் இவர் பிஷப்பாக ஆனப்புறம் தான் இந்த சண்டே ஒர்ஷிப்பை கொண்டு வந்தார். ஒரிஜினல் பைபிளில் இருக்க சாபத் டேவை விட்டுட்டு இவர் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த சண்டே ஒர்ஷிப்பை இந்த பைபிளை ஃபாலோ பண்ணுறவங்கள ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. இதுதான் இங்கே இருக்குது. இதுக்காக கேனன் லாஸ் எல்லாம் இவர் கொண்டு வந்திருக்காரு. யார்? இந்த கான்ஸ்டன்டைன் அப்படின்றவர். கேனன் லா 29 is as follows. Christians must not Judaize, which means to adopt the customs, belief or character of Jew, but resting on the Sabbath, but must work on that day, rather honoring the Lord's Day, Ball's Day, and if they can resting then as Christians. But if any shall be found to be Judaize, let them be anathema, which means no one that is cursed by Esclinus. சாரி, எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. கஷ்டமான ஒரு வேர்டாக இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணுறேன். அத்தாரிட்டி ஃப்ரம் கிரைஸ்ட். பேசிக்காக கான்ஸ்டன்டைன் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் பைபிளில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அந்த சாபத் டேவை விட்டுட்டு சண்டே ஒர்ஷிப்பை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. பைபிளில் இருக்க ஒரிஜினல் சாபத் டேவை விட்டுட்டு இந்த பேகன்ஸ் மாதிரி சண்டே வந்து ஒர்ஷிப் பண்ணுங்கன்னு இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் த லார்ட்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லார்ட் அப்படின்றதுக்கு ஒரிஜினல் ஹீப்ரூ வேர்டு வந்து பேல் அப்படின்னு வரும். பால், பேல் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே பேகன் காடை தான் குறிக்கும். பைபிளில் இருக்க காடை வந்து லார்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இங்கே இந்த பேஜில் கேனன் லாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த ஹோல் கேனன் லா எல்லாமே கான்ஸ்டன்டைன் தான் கொண்டு வந்தார். இந்த கேனன் 29 நிறைய கேனன்ஸ் இருக்குது. இதில் 29th கேனனில் தான் கிறிஸ்டியன்ஸை வந்து சாபத்தை விட்டுட்டு இந்த பேகன்ஸ் மாதிரி சண்டே ஒர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேயே நிறைய கேனன்ஸ் இருக்குது. எதுக்காக இந்த சண்டே ஒர்ஷிப் பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்க? எதுக்காகனா மித்ராயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கான்ஸ்டன்டைன் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த பேகன் ரிலீஜியன். மித்ராயிசம், த ஒர்ஷிப் ஆஃப் மித்ரா, த இரானியன் காட் ஆஃப் சன். இதுவும் ஒரு சன் காட் தான், ஹீலியோஸ் மாதிரி. ஜஸ்டிஸ், கான்ட்ராக்ட் அண்ட் வார் இன் Zoroastrian Iran, known as Mithras in the Roman Empire during the 2nd and 3rd century CE. This deity was honored as the patron of loyalty to the emperor. After the acceptance of Christianity by the Emperor Constantine in the early 4th century, Mithra rapidly declined. மித்ராயிசம் அப்படின்றது ஒரு சன் காடை பேஸ் பண்ணியிருக்க ஒரு ரிலீஜியன். இந்த ஹேலியோஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த காட் மாதிரி இதுவும் ஒரு சன் காடை பேஸ் பண்ணியிருக்கிறது. கான்ஸ்டன்டைன் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த ரிலீஜியன்னா சண்டே வந்து ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவர் கான்ஸ்டன்டைன் வந்து ரிலீஜியன் மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் பேஸ்டு ஒரு ரிலீஜனாக மாறிட்டு அதுக்கப்புறமா மற்ற ஆல்ரெடி பைபிள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க எல்லாரையுமே இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டு அவங்களையும் சண்டே பேஸ் பண்ணியிருக்க ஒர்ஷிப்பை பண்ண வச்சுருக்காரு. இன்னொரு வெப்சைட் கூட இருக்குது, அதையும் பார்க்கலாம். த 10 Commandments, த ஆரிஜின் ஆஃப் சன் ஒர்ஷிப், ட்ரினிட்டி, பாபிலோன் அண்ட் சண்டே ஒர்ஷிப். பேசிக்காக பிப்ளிக்கலாக பார்த்தோம்னா
செவன்த் டே அப்படின்றது சாட்டர்டே, இதுதான் சாபத் டேன்னு சொல்லுவாங்க. இதுதான் பிப்ளிக்கலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க கான்ஸ்டன்டைன் வந்து இதை மாற்றுற வரைக்கும். கான்ஸ்டன்டைன் வந்ததுக்கப்புறமா சாட்டர்டேவை செவன்த் டேன்னு சொல்லிட்டு சண்டே தான் நம்ம வந்து ஒர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. இதுக்கு டீட்டெயிலாக நான் உள்ளே போகலாம், பட் பேசிக்காக அவ்வளவு தான். கான்ஸ்டன்டைன் வந்தார், அவர் பிக்சருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரிஜினல் பிப்ளிக்கல் அந்த டேவை மாற்றிட்டு சண்டே ஒர்ஷிப் பண்ணலான்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றிட்டார். இந்த கான்ஸ்டன்டைன் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்த அந்த பேகன் ஒர்ஷிப்பை தான் இவர் கேத்தலிக் ரிலிஜன் அப்படின்னு பேரில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. இப்போ இருக்க எல்லா கிறிஸ்டியன் அந்த டினாமினேஷன் எல்லாமே இந்த கேத்தலிசமில் இருந்து தான் வந்துச்சு. ஸோ கேத்தலிசமில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா டோட்டலாக எல்லா கிறிஸ்டியன் டினாமினேஷன்லேயும் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். பேகன் சன் ஒர்ஷிப் அண்ட் கேத்தலிசம், த மான்ஸ்ட்ரான்ஸ் அண்ட் த வேஃபர் காட். சிம்பலிசம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா இடத்துலையுமே அந்த சன் காடோட சிம்பலிசம் இருக்கும். செக் பண்ணி பார்த்தா இந்த போப் பண்ணிகிட்டு இருக்க எல்லாமே இந்த சன் காட் பற்றினதாக தான் இருக்கும். கான்ஸ்டன்டைன் ரிலீஜன்லாம் ஒன்றும் மாறல, அவர் இன்னும் சன் காடை தான் ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜஸ்ட்டு வந்து இப்போது வேறு ஒரு டைட்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. pagan sun worship and Catholicism, the pagan sun wheel, the obelisk and ball. சில இடத்துல இந்த ஆப்லேஸ்க் கூட வச்சுருப்பாங்க. ஆப்லேஸ்க் அப்படின்றது இந்த நிம்ராடோட சம்மந்தப்பட்ட அந்த விஷயம். பேசிக்காக இது வந்து நிம்ராடோட ப்ரைவேட் பார்ட், அதுதான் இது வந்து சிம்பிளைஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு ஹோலி சிம்பிள் கிடையாது. அதே மாதிரி இங்கே வேட்டிகனில் இருக்க நிறையா சிம்பிளிசம் சன் காடை தான் குறிக்குது. ஒரிஜினல் பைபிளில் இருக்க காடு கிடையாது, பைபிளோட காடு இல்லை. தி ட்ரூத் அபவுட் போப்ஸ் ஹேட், ஃபிஷ் காட் டேகன். போப் மாட்டிருக்க இந்த ஹேட்டுக்கு பின்னாடியும் ஒரு சிம்பலிசம் இருக்குது. இது வந்து டேகன் அப்படின்ற ஒரு பழைய காடோட சிம்பிள். The fish mitre of Nimrod from ancient Babylon, the priest of ancient Dagon fish worship. சிம்பலிசம் எல்லா இடத்துலையும் இருக்குது. மெஜாரிட்டியான பீப்புள் வந்து அதை கவனிக்கிறதில்ல, அவ்வளவுதான். இதுவும் அந்த வாஷிங்டன் மானுமெண்ட் ரெப்ரசன்ட் சன் வர்ஷிப். அப்படியே சொன்ன மாதிரி ஆப்லேஸ்க்கு வந்து நிம்ராடோட ப்ரைவேட் பார்ட். இது ஒன்றும் ஒரு ஹோலி பிளேஸ் கிடையாது, ஒரு வேறு எதுவுமே இந்த மீனிங் கிடையாது, இதுக்கு வேறு மீனிங்கே கிடையாது. இன்னும் கூட கொஞ்சம் சிம்பாலிசம் இருக்குது. ஹோலி கிராஸ் கூட இந்த பிப்ளிக்கல் சிம்பலிசம் கிடையாது. இது வந்து ஒரு பழைய காடோட சிம்பலிசம். அந்த காடுக்கு பேர் வந்து டாமோஸ். ஏன்ஷியன்ட் எஜிப்டில் இருந்து அது வந்திருக்கு. நான் அதை போக போக அதையும் காமிக்கிறேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க ரெசரக்ஷன் ஆனது வந்து சண்டே, அதனால சண்டேவை வந்து இப்போது ஒர்ஷிப் பண்ணுற டேவாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து அதுவும் டோட்டலாக தப்பு தான். ஏன் அப்படின்னா ரெசரக்ஷன் ஆனது சண்டே கிடையாது. Was Jesus 3 days and 3 nights in the grave, as he said in Matthew 12:40. Can you figure 3 days and 3 nights between sunset Good Friday and sunrise Easter Sunday? இது சர்ச் ஆஃப் த கிரேட் காட் அப்படின்ற வெப்சைட்டில் இருக்குது. குட் ஃப்ரைடேல தான் ஜீசஸ் வந்து இறந்துருந்தார் அப்படின்னா சண்டே அவர் வந்து ரெசரக்ட் ஆகியிருக்க சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா பைபிளில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க 3 days and 3 nights ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 days and 3 nights ஆச்சுன்னா மண்டே தான் அவர் வந்து ரெசரக்ட் ஆகியிருக்கணும், சண்டே கிடையாது. இந்த ஹோல் கான்செப்ட் வந்து எதுக்காக அந்த சண்டேவை அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சண்டே வந்து இந்த கான்ஸ்டன்டைன் ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்த அந்த ரிலீஜனோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே.
எப்படி பைபிள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சாபத் அப்படின்ற அந்த சாட்டர்டே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேவோ, அந்த மாதிரி இந்த சன் ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சண்டே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே அப்படின்றனால அந்த டேயில் ஒர்ஷிப் பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ பைபிளை ஃபாலோ பண்ணுறவங்கள கூட. இன்னொரு பேஜில் கூட அது இருக்குது. ரெசரக்ஷன் வாஸ் நாட் ஆன் சண்டே. எனிவே இங்கே இன்னொரு சிம்பலிசம் கூட இருக்குது. அது என்னதுன்னா டமூஸோட ஹோலி கிராஸ் சிம்பிள். நிறைய சர்ச்சஸில் இல்லை மற்ற இடங்களில் நிறைய இடங்களில் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இது வந்து ஜீசஸ் வந்து இதில் தான் அவர் வந்து இறந்தார், ஸோ அதை வந்து ஒரு ஹோலி கிராஸாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. பட் அதோட ஹிஸ்ட்ரியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பேகனிசம் அதுலேயும் லிங்க் ஆகியிருக்கு. இந்த ஹோலி கிராஸ் வந்து டமூஸோட சிம்பலிசம். டமூஸ் அப்படின்றது ஒரு பழைய காட், பாபிலோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காடு தான் டமூஸ். இந்த ஹோலி கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த கிராஸ் வந்து டமூஸோடது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஸை வந்து ஜோடியாக் சிம்பிளோடையும் சேர்க்கலாம். ஜீசஸ் வந்து இந்த ஒரு கிராஸில் தான் இருந்தார், ஸோ அந்த கிராஸை நாங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லுவாங்க. பட் அது ரியல் கிடையாது. வாஸ் ஜீசஸ் க்ரூசிஃபைட் ஆன் அ கிராஸ் ஆர் ஹங் ஆன் அ ட்ரீ? எல்லா பிப்ளிக்கல் எல்லா ஸ்கிரிப்சர்ஸுமே ஜீசஸ் ஒரு மரத்தில் தொங்கி தான் இறந்தாருன்னு போட்டிருக்கு. எந்த இடத்துலையுமே கிராஸில் இறந்தாருன்னு கிடையாது. The church tells us that Jesus was crucified on a cross and died. The Bible is the only source of evidence, but the scriptures are inconclusive about the basic facts in question. ஜீசஸ் வந்து கிராஸில் இறந்தார் அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் பிலீஃப், அவ்வளோதான். எல்லா இடத்துலையுமே ஒரிஜினல் ஸ்கிரிப்சர்ஸில் ஜீசஸ் ஒரு ட்ரீயில் ஹேங் ஆகி இறந்தாருன்னு தான் போட்டிருக்கு, கிராஸில் இறந்தாருன்னு போடல. Jesus did not die on a cross, he was hung from a tree. சரி, ஒரிஜினலாக ஜீசஸ் வந்து ஒரு ட்ரீயில் தான் ஹங் ஆகி இறந்தார் அப்படின்னா இந்த ஹோலி கிராஸ் அப்படின்ற சிம்பிள் எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு கொஸ்டின் வரணும். நான் ஃபஸ்ட்டே அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஹோலி கிராஸ் அப்படின்ற சிம்பிள் டமூஸ் அப்படின்ற ஒரு ஏன்ஷியன் காடுகிட்ட இருந்து வந்துச்சு. பைபிளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்னும் கூட கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். சிம்பலிசம் இன்னும் கூட நிறையவே இருக்குது. சன் வர்ஷிப் இன் கிறிஸ்டியானிட்டி, டமூஸோட ஹோலி கிராஸ், ஐஹெச்எஸ், இங்கே ஒரு 1i சிம்பிள் கூட போட்டிருக்காங்க. இதுவும் சன் சிம்பலிசம். கிறிஸ்டியன்ஸ் கிரேவிங் கிராசஸ் இன் ஃபோர்ஹெட், இது டோட்டலாக டமூஸோட பேகன் சிம்பலிசம். த ஃப்ளாக் ஆர் மார்க் ஆஃப் ட்ரைப் ஆஃப் டான். வேர் டஸ் த மார்க் ஆஃப் த கிராஸ் கம் ஃப்ரம் இன் த லிங்க் அபவ்? இட் டெல்ஸ் ஆஃப் ஹவு that it may be the true tribe of Dan that left their mark. ஸ்கிரிப்சர்ஸ் வந்து ஜீசஸ் ஒரு ட்ரீயில் தான் இறந்தார் அப்படின்னு போட்டிருக்கு, கிராஸில் இறந்தார்னு போடல. இந்த ஹோலி கிராஸ் அப்படின்னு சொல்லி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லா கிராஸுமே டமூஸோட கிராஸ். ஜீசஸ் பைபிளுக்கும் அந்த கிராஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கே இருக்குது பாருங்கள், the cross symbol. Now we would like to look at the most popular symbol used in Christianity, the cross. Many people don't know that the word cross and the word crucify are not really biblical, but that they are of Latin origin. இந்த கிராஸ் அப்படின்றது இல்லைனா ஹோலி கிராஸ் அப்படின்னு சொல்கிறது, இது ரெண்டுமே பிப்ளிக்கல் கிடையாது. இதெல்லாம் சும்மா ட்ரெடிஷன். ஏன் ட்ரெடிஷன் அப்படின்னா டமூஸ் அப்படின்ற பேகன் காடோட ட்ரெடிஷன் தான் இப்போது கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற பேரில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க.
கொஞ்சம் லென்த்தான ரிசர்ச் மாதிரியான சில ஆர்டிகல்ஸ் இருக்குது. நான் அதை மட்டும் ஹெட்லைன்ஸ் மட்டும் படிக்கிறேன். தி ரெசரக்ஷன் வாஸ் நாட் ஆன் சண்டே. சண்டேயில் அவர் ரெசரக்ட் ஆகலை. ஸோ சண்டேவை ஒரு வொர்ஷிப் டே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. சண்டே டியூரிங் த டார்க் ஏஜஸ். ஓல்ட் டைம்ஸில் பேகன் காட்ஸ் எல்லாமே சண்டே தான் ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை தான் படிப்படியாக இப்போது சண்டே ஒர்ஷிப் தான் கிறிஸ்டியானிட்டியோடது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரெசரக்ஷன் விஷயத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. ஒரு குட் ஃப்ரைடே வந்து ஒரு அதுலேயும் கூட ஒரு விஷயம் இருக்குது. ஜீசஸ் வந்து ஃப்ரைடேயில் தான் இறந்தார் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு சேபத்துக்கு முன்னாடி நாள் தான் ஜீசஸ் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட்ஸில் வரும். ஒரு ஸ்கிரிப்சரெல்லாம் ஒரிஜினல் வேர்ட்ஸ்லேயே வரும். அதனால தான் குட் ஃப்ரைடேயில் இருந்து அந்த கவுண்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணால் கூட சண்டேயில் அவர் ரெசரக்ட் ஆன மாதிரி வராது. மண்டே தான் அவர் ரெசரக்ட் ஆன மாதிரி வரும். இன்னும் கூட நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் இந்த ஆர்டிக்கிளில் இருக்குது. எனிவே இதை செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க்ஸ் தரேன். இதே மாதிரி சண்டே டியூரிங் த டார்க் ஏஜஸும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கிள், அதுவும் செக் பண்ணுங்கள். த சண்டே லார்ட்ஸ் டே நாட் ட்ரேசபிள் டு அப்போஸ்டல்ஸ். ஒரிஜினல் ஸ்கிரிப்சர்ஸ் செக் பண்ணி பார்த்தா எந்த அப்போஸ்டல்ஸுமே சண்டே ஒர்ஷிப் பண்ணது கிடையாது. சண்டே ஒர்ஷிப் அப்படின்றதே பேசிக்காக பேகன்ஸ்லாம் ஒர்ஷிப் பண்ணுற அவங்களோட டே. அவங்க வந்து ஹீலியோஸ் இல்லைனா மித்ராஸ் அந்த மாதிரி சன் காட்ஸை ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு சண்டே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே. இஸ் சண்டே ஒர்ஷிப்பிங் மென்ஷன்ட் இன் த நியூ டெஸ்டமெண்ட். இந்த லாஸ்ட்டாக நான் சொன்ன இந்த 4 வெப்சைட்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வெப்சைட்ஸ். நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஆக்ட்ஸ் 5:30, ஆக்ட்ஸ் 10:39 இந்த இடங்களெல்லாம் ஜீசஸ் வந்து ஹேங் தான் ஆனார் ஒரு ட்ரீயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சில டிரான்ஸ்லேஷன்ஸில் வேணும்னே மாற்றி அதை வந்து ஒரு கிராஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல், செக் பண்ணி பாருங்கள். ஏன்ஷியன்ட் பேகன் ரிலீஜியன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்துட்டு இருக்குது. பேகனிசமை கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சன் வொர்ஷிப் இன் கிறிஸ்டியானிட்டி. நான் ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி ஹோலி கிராஸ் அப்படி ஜீசஸ் வந்து கிராஸில் இறக்கல, ஒரு ட்ரீயில் ஹங்காகி இறந்தார். ஸோ இந்த கிராஸ் சிம்பிள் வந்து ஜீசஸுக்கு குறிக்கல, பழைய பேகன் காடை தான் குறிக்குது. டமூஸ் அப்படின்ற ஒரு காடு. சண்டே ஒர்ஷிப் அப்படின்றது பேகன்ஸோட ஒர்ஷிப், பிப்ளிக்கல் காடோட ஒர்ஷிப் கிடையாது. பிப்ளிக்கல் காடு வந்து சாபத்து தான் ஃபாலோ பண்ண சொன்னார். சாபத் அப்படின்றது சாட்டர்டே ரெஸ்ட்டு, சாட்டர்டே ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைனா சாபத் சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே சாட்டர்டேவை தான் குறிக்குது, சண்டேவை கிடையாது. ஆல் ரோட்ஸ் லீட் டு பேபிலோன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்ச இந்த ஆர்டிகல்ஸ் மாதிரியே இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். செக் பண்ணி பாருங்கள். எப்படி பேகன் காட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பாலிசம் மூலியமாக இன்றைக்கி பிப்ளிக்கல் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கிறிஸ்டியன் ஃபாலோவர்ஸுக்குள்ளே மிங்கிள் ஆகி வந்துட்டுருக்காங்கன்னு இதில் போட்டிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நிம்ராட்லாம் எப்படி கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே என்ட்ரானார், மதர் அண்ட் சைல்டு ஒர்ஷிப் எப்படி வந்துச்சு, மெனி காட்ஸ், ஸ்டாச்சூஸ், பிக்சர்ஸ், ஆப்லேஸ்க், டெம்பிள்ஸ், டவர்ஸ், cross not Christian symbol, relics of Romanism, pay for forgiveness of sin or suffer, Pope Vicar of Christ or Antichrist. நிறைய டீட்டெயிலான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இந்த ஆர்டிக்கலும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், செக் பண்ணி பாருங்கள். பேசிக்காக பைபிள் வந்து ஒரு என்லைட்மெண்ட் பற்றின ஒரு புக். ஒரு ரிலீஜன் ஆரம்பித்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்ற அந்த கான்செப்ட் கிடையாது.
இங்கே இருக்குது பாருங்கள். ரீ அப்படின்றது அகைன் அப்படின்னு அர்த்தம். லீஜியன் அப்படின்றதுக்கு பைண்ட் அப்படின்னு அர்த்தம். டு பைண்ட் அகைன். ஃப்ரீயாக போயிட்டு இருக்கவங்கள மறுபடியும் கூப்பிட்டு அந்த குரூப்பில் அடைச்சி வைக்கிற மாதிரி டு பைண்ட் அப்படின்றது. நான் கிறிஸ்டியானிட்டிக்கு அகெயின்ஸ்டாலாம் பேசல. ஜஸ்ட் இப்போ கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க இந்த விஷயம் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரேன். இங்கே ஹோசையா 4:6 பாருங்கள். மை பீப்புள் ஆர் டிஸ்ட்ராய்டு ஃப்ரம் லேக் ஆஃப் நாலேஜ். பிகாஸ் யூ ஹாவ் ரிஜெக்டட் நாலேஜ் ஐ ஆல்சோ ரிஜெக்ட் யூ அஸ் மை ப்ரீஸ்ட். பிகாஸ் யூ ஹாவ் இக்னோர்ட் த லா ஆஃப் யுவர் காட் ஐ ஆல்சோ வில் இக்னோர் யுவர் சில்ட்ரன். காட் ஆஃப் த பைபிள் வந்து இந்த வருஷத்தில் பேசிகிட்டு இருக்காரு. லேக் ஆஃப் நாலேஜ்னால டிஸ்ட்ரா ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. லேக் ஆஃப் நாலேஜ்னால் என்னது, ஒரிஜினலாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ட்ரெடிஷன் அப்படின்ற பேரில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. ஒரிஜினலாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூத் புரியும். ட்ரூத் புரிஞ்சுதுன்னா இங்கே John 8:32 இருக்க மாதிரி தென் யூ வில் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. பைபிள் அப்படின்றது ஒரு என்லைட்மெண்ட் பற்றின ஒரு புக். ஒரு ரிலீஜனை ஸ்டார்ட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்ற அந்த மாதிரி கான்செப்டில் இருக்க புக்கு கிடையாது. ஃபஸ்ட்லேருந்து நான் சொன்ன மாதிரி இப்போது சர்ச் அப்படின்ற அந்த வேர்டு கூட பைபிளில் மென்ஷன் பண்ணது கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறது தான் சர்ச் அப்படின்னு இருக்கிறது தான் இந்த ஹீப்ரூ வேர்ட்ஸ் அப்புறமா க்ரீக் வேர்ட்ஸ்லாம் மீன் பண்ணிகிட்டு இருக்கு. எக்லீசியா அப்புறமா அந்த ஆக்வால் அப்படின்ற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒர்ஷிப் பண்ணுற ஒரு பில்டிங் பேர் இந்த ஒரிஜினல் பைபிளில் மென்ஷன் பண்ணதே கிடையாது. குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது மட்டும்தான் பைபிளில் இருக்குது. அதை தான் அசம்பிளி அப்படின்னு சொல்லி அவங்க க்ரீக்லேயும் ஹீப்ரூலேயும் கொடுத்துருக்காங்களே தவிர கிறிஸ்டியன்ஸ்லாம் ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பில்டிங் பேர் சர்ச்சு கிடையாது. அதுவும் இல்லாமல் சர்ச் அப்படின்ற அந்த வேர்டு வந்து அந்த ஆரிஜின் வந்து டைரெக்டாக ஒரு க்ரீக் காடஸ் கிட்டே போகுது. சர்சி அப்படின்ற கர்க்கி இல்லைனா சர்சி ரெண்டுமே ஒன்று தான். இந்த க்ரீக் காடஸோட நேமுக்கு போகுது. இவங்க ஒரு ஹீலியோஸோட டாட்டர், சன் காடோட டாட்டர் அவங்க. சர்ச் அப்படின்ற வேர்டு பைபிளில் கிடையாது. பில்டிங்கில் போய் அந்த ஒர்ஷிப் பண்ணுறது பைபிளில் இருக்க கான்செப்டே கிடையாது. ஆல் கிறிஸ்டியன் சிம்பிள்ஸ் ஆர் ஃப்ரம் சன் ஒர்ஷிப் பேகனிசம். இந்த கேத்தலிசம் இந்த போப் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சில் இந்த சிம்பலிசம் இருக்கும். எல்லா இடத்துலையுமே அந்த ஹோலி கிராஸ் இருக்கும். ஹோலி கிராஸ் வந்து டாமூஸ் அப்படின்ற ஒரு பேகன் காடோட சிம்பிள். இந்த சண்டே ஒர்ஷிப் அப்படின்றது பேகனிசம் அந்த கான்செப்ட்லேருந்து வந்துட்டு இருக்குது. பேகன்ஸ் தான் சன் ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒர்ஷிப்பை தான் இப்போது கிறிஸ்டியானிட்டி பண்ணிகிட்டு இருக்குது. ஒரிஜினல் பைபிள் ஃபாலோவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் சாபத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாபத் அப்படின்றது சாட்டர்டே. கேத்தலிசம் பவருக்கு வந்ததுக்கப்புறமா இந்த கான்ஸ்டன்டைன் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா டோட்டலாக அவர் எல்லாத்தையுமே மாற்றிட்டார். ஒரிஜினல் இம்பார்ட்டண்ட்டான டே சாட்டர்டே அப்படின்றத மாற்றி சண்டேக்கு மாற்றிட்டார். ஏன் சண்டேக்கு மாற்றினார்னா அவர் ஆல்ரெடி ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்த அந்த காட் வந்து ஒரு சன் காட் அப்படின்றனால சண்டே தான் அவங்க ஒர்ஷிப் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே. எனிவே இங்கே மித்ராயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் பேகன் காட் அந்த ரிலீஜியன் பேர். ஸோ கான்ஸ்டன்டைன் தான் எல்லாத்தையுமே மாற்றினார். ஒரிஜினல் பைபிளில் ஒரிஜினலாக பைபிள் சொல்கிற இம்பார்ட்டண்ட்டான டே வந்து சாட்டர்டே, அதுதான் அந்த சாபத் டே. அது மட்டும் இல்லாமல் சர்ச் ஒரு பில்டிங்கில் போய் ஒர்ஷிப் பண்ணணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்டு ஒரிஜினல் பைபிளில் கிடையாது.
அவங்க வந்து அசம்பிளின்னு தான் சொல்லியிருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க, சர்ச் அப்படின்னு சொல்லலை. ஸோ பேசிக்காக சண்டே போய் சர்ச்சில் ஒர்ஷிப் பண்ணுற அந்த ஹோல் கான்செப்ட் வந்து பேகனிசம்லேருந்து வந்தது, பைபிள்லேருந்து வந்தது கிடையாது. ஜீசஸ் வந்து ஒரு ட்ரீயில் தான் ஹங்காகி இறந்தார், ஒரு கிராஸில் கிடையாது. அந்த கிராஸ் கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னா அதுவும் டமூஸ் அப்படின்ற ஒரு காட்கிட்ட இருந்து வந்துச்சு, அதுவும் பேகன் காட். God of the Bible didn't say anything about going to church and worship. பைபிளில் இருக்க காடு வந்து சாபத்தை தான் ஃபாலோ பண்ண சொன்னார். சாபத் அப்படின்றது சாட்டர்டே, சண்டே கிடையாது. கேத்தலிசமில் இருக்கவங்க தான் மாற்றினாங்க. கான்ஸ்டன்டைன் தான் அந்த லாஸ்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் மாற்றினார். கேத்தலிக் சர்ச் சேஞ்ச் த சாபத் டு சண்டே அண்ட் மேட் இட் த டே ஆஃப் த லார்ட். லார்ட் மீன்ஸ் பால் இல்லைனா பேல், ரெண்டுமே ஒரே காடு தான். பேசிக்காக இது வந்து ஒரு பேகன் காட். லார்ட் அப்படின்னு இருக்க எல்லா இடமுமே ஒரு பேகன் காடை தான் குறிக்குது. இன் கன்க்ளூஷன், going to a building called church on Sunday and worshipping has nothing to do with God of the Bible. It is pure paganism. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற பேரில் சண்டே போய் ஒரு பில்டிங்கில் ஒர்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பில்டிங்கில் கிராஸ் சிம்பிள்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் சன் சிம்பலிசம் இருக்குது. இந்த சிம்பலிசமுக்கும் பைபிளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பைபிளுக்கும் பேகனிசமுக்கும் எப்போவுமே ஆகாது. பைபிளில் இருக்க காட் வந்து பேகன்ஸ் மாதிரி இருக்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இப்போ மாடர்ன் டே கிறிஸ்டியான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த சண்டே ஒர்ஷிப்புக்கும் பைபிளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற பேரில் கான்ஸ்டன்டைன் காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த சன் ஒர்ஷிப்பை தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி நான் கிறிஸ்டியானிட்டிக்கு அகெயின்ஸ்டாக எதுவும் சொல்லலை. ஒரிஜினலாக பைபிள் என்ன சொல்லியிருக்கு, இப்போ என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன அவங்க பண்ணுறோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. இந்த ஹோசியா 4:6 இருக்க மாதிரி லேக் ஆஃப் நாலேஜ்னால் டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்காங்க. எந்த காடுக்கு ஹோமேஜ் கொடுக்குறோம் அப்படின்னே தெரியாமல் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் எல்லாத்தையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.